ஹாய் தன்யாக்கு இன்றைக்கி பீட்ரூட் சாதம் தான் வச்சு கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பும் ரைஸும் ஊற வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பு எப்பயும் ரைஸ் கூட பாசிப்பருப்பு போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் ரைஸ் கூட நான் பாசிப்பருப்பும் போடுறேன். பீட்ரூட் சாப்பாடு நீங்கள் இப்படி வச்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நான் ஆஃப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம், பூண்டு, சீரகம் எடுத்திருக்கேன். ரைஸும் பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. நான் குக்கரில் தான் எப்பயும் வச்சு கொடுப்பேன், உங்களுக்கே தெரியும். நான் குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பீட்ரூட் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, அந்த மாதிரி எல்லாம் தேங்காய் எண்ணெயில் வச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இல்லைனாலுமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வச்சு கொடுக்கும்போது அந்த சாப்பாடை வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நான் பீட்ரூட் நிறையா எடுத்துக்கிறனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா நான் ஆயில் இவ்வளோ ஊற்ற மாட்டேன். ஆயில் எப்பயுமே நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். பீட்ரூட் நிறையா இருக்குது. அந்த பீட்ரூட் வணங்கணும், வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கணும் இல்லையா? அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் 2 வெட்டியும் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் பூண்டை வந்து 2 வெட்டி போட்டிருக்கேன். பூண்டு வந்து 3 பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி வேணும்னா நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம். இல்லை இஞ்சி உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சோம் இல்லையா? சீரகம் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சீரகம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து செரிமானமாகும். அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்துக்கோங்க. பாக்ஸாக கட் பண்ணி எடுக்க வேண்டாம். துருவி எடுக்கும் போது அது நல்லா வணங்கும். நம்ம அப்படியே இப்போ 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுக்கலாம். நீங்கள் பாக்ஸாக போடுறத விட இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழந்தை எந்த அளவு உப்பு சாப்பிடுவாங்கன்னு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அந்த ரைஸுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இது கூட இன்றைக்கி வந்து அந்த பொடி காட்ட மறந்துட்டேன். நான் ஸ்பைசஸ் பவுடர் எடுத்திருக்கேன். வீட்டில் மேக் பண்ண பிரியாணி மசாலா, வீட்டில் ரெடி பண்ணது. அதை எப்பயுமே நான் ஒரு சாப்பாடுக்கெல்லாம் போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் செரிமானமாக இருக்கும், சீரணமாகும், பின்ன வந்து பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் எப்பயுமே அதெல்லாம் போடுவேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா அதுலேயே காரம், பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு பேருக்கு மட்டும் போட்டுக்கலாம். பீட்ரூட் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது உங்கள் குழந்தையோட பிரைன் வந்து நல்ல வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட்டு ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஹேருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். இந்த பீட்ரூட் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரைஸும் பருப்பும் போட்டுருங்க. இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த ரைஸு கழுவி வச்சுட்டு அந்த தண்ணி லைட்டாக தெரியாமல் ஒரு ஹாஃப் கிளாஸ் எல்லாம் பேருக்கு ஊற்ற வந்துட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி தான் இது ஊற்றும் போது இருக்கிறது. அதனால் நீங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இதுக்கு அளவாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழந்தை சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 விசில் விட்டுக்கிட்டேன். 6 விசில் விட்டுட்டு பாப்பாவுக்கு நான் அப்படியே தான் பிணைஞ்சு கொடுத்தேன். மிக்சியிலலாம் அடிக்கலை. இதே நீங்கள் 6 மந்த் பேபி இல்லை 7 மந்த் பேபின்னா நீங்கள் கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்கணும். இதே ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் நீங்கள் இப்படி வச்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. சால்ட்டு நான் போட்டது வீடியோ போடல இல்லையா? சால்ட் போட்டுக்கோங்க. இதில் அயர்ன் சோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் விட்டமின் சி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ரிச் நியூட்ரிஷன் இருக்குது. பிரைனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். இது வந்து பிரைன் ஃபங்க்ஷன் பூஸ்டர்னு கூட சொல்லலாம். நம்ம குழந்தைங்களோட ஸ்கின் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டைஜஷன் நல்லா ஆகும். நான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். பாப்பா இப்படியே கருவேப்பிலை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்படியே கொடுத்தா இப்படியே சாப்பிட்டுக்கிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களோட ஃபுட் வீடியோ நிறைய நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள்.